கஷ்டப்பட்டு உழைக்கிற எல்லாருமே பணக்காரங்க ஆகுறாங்களா அப்படின்னு கேட்டா, கிடையாது. அந்த பணத்த யாருக்கு நல்லா கையாள தெரியுமோ, அவங்க தான் ரொம்ப சீக்கிரமா பணக்காரங்க ஆகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம எல்லாரையுமே கண்டிப்பா படிங்க அப்படின்னு நெறைய பேர் அட்வைஸ் பண்ண ஒரு புக் தான் இந்த சைக்காலஜி ஆஃப் மனி. இத நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனாலேயே ஒரு கியூரியாசிட்டில இந்த புக்க நானும் படிச்சேன். இத பத்தின நெறைய ரிவ்யூஸையும் தேடி தேடி பார்த்தேன். ஸோ இந்த புக்ல ஒரு 6 முக்கியமான விஷயம் சொல்றாங்க. நம்ம ஏழையா இருந்தாலும் சரி, நம்ம ரொம்ப பணக்காரங்களா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம ஒரு மிடில் கிளாஸா இருந்தாலும் சரி, இந்த 6 விஷயத்த சரியா செஞ்சோம் அப்படின்னா, நம்மளோட வருமானம் எவ்வளவா இருந்தாலும், இந்த பணத்த பத்தின பிஹேவியர் நம்ம கையில பணம் இருக்கும்போது, நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத மாத்துனாவே, நம்ம இப்ப இருக்கிறத விட நல்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த 6 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு ஸ்கூல் டீச்சர், ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஒரு ஐடி எம்ப்ளாயி 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 பேருக்கும் ஒரே சேலரி தான். ஒரு 40,000 சேலரி வச்சுக்கோங்க. அந்த 3 பேருமே கொஞ்சம் வருஷம் கழிச்சு ரொம்ப கோடீஸ்வரங்கள் ஆயிடுவாங்களா? இல்ல ஒரே ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்களா? அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது. ஒருத்தர் ரொம்ப பணக்காரரா இருக்கலாம். ஒருத்தர் கடன் எதுவும் இல்லாம ஒரு மிடில் கிளாஸ்ல கிடைக்கிற பணத்த வச்சு வாழ்ந்துட்டு இருக்கலாம். இன்னொருத்தர் வர்ற பணம் பத்தாம நெறைய கடன வாங்கி, கடன் அதிகமா சேர்த்து வச்சுட்டு இருந்திருக்கலாம். ஸோ இது எல்லாமே எப்படி நடக்குது? அவங்களோட அதிர்ஷ்டத்தாலயா? இல்ல அவங்களுக்கு சரியா ஹார்ட் ஒர்க் பண்ண தெரியாமையா? 2மே கிடையாதுன்னு சொல்றாங்க. அந்த பணம் கையில இருக்கும்போது நம்மளோட சைக்காலஜி, நம்ம மூளை எப்படி வேலை செய்யுது? நம்ம எப்படிப்பட்ட ஒரு மனிதரா மாறுறோம் அப்படிங்கிறத வச்சு தான் அந்த பணம் பெருகுமா? இல்ல கரையுமா? அப்படின்னு சொல்றாங்க. இதுல முதல் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, பணம் அப்படிங்கிறது வெறும் மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் கிடையாது. அது நம்மளோட நடத்தைன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம நெறைய நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த லாட்டரி அடிச்சவங்கலாம், முக்கியமா கேரளா சைடு தான் இன்னும் லாட்டரி அதிகமா போயிட்டுருக்கு. அப்புறம் அந்த அரபிக் கண்ட்ரீஸ்லலாம் போயிட்டுருக்கு. அங்கெல்லாம் திடீர்னு ரொம்ப மிடில் கிளாஸ்ல இருப்பாங்க. லாட்டரி டிக்கெட் நெறைய வாங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் யாரோ ஒருத்தருக்கு ஒரு 10,00,00,000, 20,00,00,000, 50,00,00,000 அந்த மாரிலாம் லாட்டரில விழுந்திருக்கும். அவங்க எல்லாருமே அந்த பணத்த வச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய கோடீஸ்வரனா, இல்ல ஒரு பெரிய பிசினஸ் மேனா மாறியிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா, அந்த பணம் வந்ததுக்கப்புறம் அத என்ன பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு கிடையாது. முக்கியமா ஏழைங்க கையிலயும், மிடில் கிளாஸ் கையிலயும் பணம் வந்தது அப்படின்னா, அதுவரைக்கும் அவங்க லைஃப்ல எதெல்லாம் அனுபவிக்கலையோ, டக்குன்னு அது எல்லாமே செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு தான் அவங்க போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் லாட்டரி வர்றவங்க, அதுல கிடைக்கிற அந்த கையில கிடைக்கிற காச என்ன பண்ணணும்? எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்? அதெல்லாம் யோசிக்காம, அவங்களுக்கு கார் வாங்கணும், அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும். ஏன்னா, அவங்களோட பேசிக் நீட்ஸே ஃபுல்ஃபில் பண்ணாம இருக்கிறதுனால, அவங்க மனசு நேரா அதுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஸ்கூல்ல 2 பசங்க இருக்காங்க. நல்லா படிக்கிற பையனுக்கு நெறைய அறிவு கிடைக்குது, நெறைய மார்க்ஸ்லாம் கிடைக்குது. அதனால வாழ்க்கையில முதல் மார்க் வாங்குற பசங்க மட்டுமே நல்லா பெருசா வருவாங்க, ரொம்ப மேல வருவாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. படிப்புல ரொம்ப ஆவரேஜா இருக்கிற பசங்க கூட ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ஒரு பிசினஸ் மேனா மாறியிருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட ஐக்யூ, அவங்களோட அறிவு மட்டும் கிடையாது. அவங்களோட பிஹேவியர், அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற பழக்கங்கள் தான் சொல்றாங்க. இப்ப என் கையில ஒரு ரூ. 1000 திடீர்னு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூ. 1000 பார்த்தோன்னே, ஓகே நான் ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு நெனச்சேன்ல, அத போய் வாங்கிர்லாம். இல்லன்னா எனக்கு இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அதனால அத பண்ணிர்லாம். இல்லன்னா எனக்கு இந்த ஊருக்கு ட்ரிப் போகணும்னு இருந்துச்சு. கையில காசு இல்லாம யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த ரூ. 1000 வச்சு நான் அந்த ட்ரிப் போயிட்டு வந்துடுறேன். அப்படின்னு நான் யோசிச்சேன்னா, காசு வர வர நான் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா, என் கையில எதுவுமே மிச்சம் இருக்காது. நான் மாசம் 5,00,000 சம்பாதிச்சாலும், மாச கடைசி ஆகும்போது பேங்க் பேலன்ஸ் 0ல தான் இருக்கும். இல்லன்னா கிரெடிட் கார்டு பில் அதிகமா தான் இருக்கும்னு சொல்றாங்க. இதுவே என் கையில இந்த ரூ. 1000 வரும்போது, அதுல ஒரு ரூ. 300 இல்லன்னா ரூ. 200 தனியா எடுத்து வச்சுட்டு, மீதி அந்த ரூ. 700 ரூ. 800 இதுதான் என் கையில கிடைச்சிருக்குன்னு நெனச்சு, அதுக்குள்ள இருக்கிற செலவெல்லாம் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா, அந்த வெறும் ரூ. 200 ஒரு வருஷம் கழிச்சு, அதுவே ரூ. 2,000 ரூ. 3,000 ஆகும். இதே நீங்க மாசம் 5,000 மாசம் 10,000ன்னு எடுத்து வச்சீங்கன்னா, வருஷ கடைசியில ரூ. 1,00,000 கூட உங்க கையில மீதி இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்லாம் யூஸ் பண்றவங்களுக்கு நெறைய அத பத்தின அறிவு வேணும்னு சொல்றாங்க. ஏன்னா ரொம்ப லாங் டர்மா இப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ஷேர் உடனே நாளைக்கே அதிகமாயிரும்னு சொல்ல முடியாது. சில பேர் 5 வருஷம் வெயிட் பண்ணுவாங்க. சில பேர் 10 வருஷம் வெயிட் பண்ணுவாங்க. அந்த பணத்த செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு, அதுல போட்டு வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு கம்முனு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா, அது ஒரு 10 வருஷம் கழிச்சு பல மடங்கா பெருகுச்சு அப்படின்னா, அது ஒரு ஃபினான்ஷியல் சேஃப்டி தானே அப்படின்னு அவங்க நெனைக்கிறாங்க. 2வது விஷயம் என்னன்னா, நிஜமான பணக்காரங்க எல்லாருமே அவங்க கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு வெளியில காமிச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம Instagramல பார்க்குற இந்த Audi கார், BMW கார், இல்ல பெரிய பெரிய பங்களா, பெரிய பெரிய வீடு இதெல்லாம் சும்மாவா? இல்ல ஃபாரின் ட்ரிப் இதெல்லாம் சும்மாவா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கான்டென்ட் கிரியேட்டர்ஸ். அவங்களுக்கு அதெல்லாம் காமிச்சா தான் வியூவர்ஸ் நெறைய பார்ப்பாங்க, நெறைய காசு வரும்.
ஆனா அவங்கள விடலாம் நல்லா பிசினஸ் பண்ணி பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் நல்லா சம்பாதிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட பணத்தை வெளியில காமிச்சுக்கவே மாட்டாங்க. நிறைய நல்லா சாதிச்ச பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட 50,000 இருந்தப்ப அவங்க எப்படி ஒரு லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணாங்களோ, அவங்க கிட்ட 5 கோடி இருந்தப்பயும் சரி, 500 கோடி இருந்தப்ப சரி, அவங்க அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த பணம் திடீர்னு உடனே வந்தோடனே பழைய காரை வித்துட்டு புதுசா ஒரு பெரிய கார் வாங்குறது, அந்த மாதிரிலாம் அவங்க பெருசா பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம இந்த சோஷியல் மீடியால பார்க்குற இன்ஃப்ளூயன்ஸுமே அவங்க கையில பணம் வந்தோடனே முதல்ல அவங்க போய் வீடு வாங்குவாங்க, முதல்ல அவங்க கார் வாங்குவாங்க, இல்லைன்னா அவங்க முதல்ல பாரிஸ்க்கோ இல்லை ஆஸ்திரேலியாவுக்கோ ஒரு ட்ரிப் போவாங்க அப்படின்னு கிடையாது. அவங்க முதல்ல அந்த பணத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க நினைச்ச அந்த அமௌண்ட்டை எப்போ ரீச் பண்றாங்களோ அதுல ஒரு பகுதியை எடுத்துட்டு போய் செலவு பண்ணி தான் இந்த மாதிரி ட்ரிப் போறதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம ஜஸ்ட் அவங்க ட்ரிப் போறது போட்டோஸ் போடுறதை மட்டும் பார்த்துட்டு பாரு அவன் கையில காசு வந்தோன்னே இங்க போயிட்டு வந்துட்டான், நம்ம கையிலயும் கொஞ்சம் காசு இருக்கு, நம்ம ஏன் இது மாதிரி போயிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கையில இருக்கிற காசையும் கம்ப்ளீட்டா கரைச்சிடக்கூடாது. அடுத்தவங்களை பார்த்து தயவு செஞ்சு செலவு பண்ணாதீங்க. ஏன்னா எல்லா பணக்காரங்களுமே பணத்தை மற்றவங்க கிட்ட காமிக்கிறதுக்காக மட்டும் சம்பாதிக்கிறது கிடையாது. நிறைய பேரு பணத்தை வளர்க்கறதுக்காக தான் பணத்தை யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அவங்களுமே நம்மள மாதிரி ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்றதுதான் விரும்புறாங்கன்னு சொல்றாங்க. மூணாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன். அதாவது இப்போ என் கையில் இருக்கிற ஒரு பொருள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக, எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச பொருளாக இருக்கும். அது நான் முதல்ல வாங்கும்போது அது எப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, என் பக்கத்தில் இருக்கிறவங்க அதை விட நல்ல ஒரு பொருள் வாங்கிட்டாங்க அப்படின்னா இப்போ என் கையில் இருக்கிற அந்த பொருள் ரொம்ப மோசமாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் காலேஜ் படிக்கும்போது முதல்ல ஒரு ஃபோன் வாங்குறேன் 10,000 ரூபாய்க்கு. அந்த ஃபோன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அப்போ தான் நான் முதல்ல ஃபோன் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக வேலை செய்யுது. அதை நான் ரொம்ப சந்தோஷமாக பயன்படுத்திட்டு இருக்கேன். இப்போ என் பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தர் ஒரு 1,00,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்குறாங்க. அதை பார்த்த உடனே நம்ம கையில் இருக்கிறது சின்ன ஃபோனா, நமக்கு இந்த ஃபோன் பத்துமா, அந்த ஃபோன் இதை விட சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு நான் எப்போ கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறேனோ எனக்கு பிடிச்ச ஒரு பொருள் இன்னொருத்தரோட பொருள்னாலேயே எனக்கு பிடிக்காம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் மனநிலைக்கு போனோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற பொருளை நினைச்சு நம்ம எப்பவுமே சந்தோஷமும் பட முடியாது, திருப்தியும் அடைய முடியாதுன்னு சொல்றாங்க. நீங்க புதுசா ஒரு கார் வாங்குறீங்க, 7,00,000 ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா ரோட்ல போகும்போது பைக்ல போறவங்க நடந்து போறவங்க எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நல்ல வேலை இந்த அடிக்கிற வெயில்ல நம்ம இந்த மாதிரி பைக்லயோ இல்லை நடந்தோ போக தேவையில்லையே அப்படின்னு. அந்த சந்தோஷம் அடுத்த நொடியே எப்ப காணாம போகும் தெரியுமா? உங்களுக்கு முன்னாடியோ இல்லை எதிரிலையோ BMW இல்லை பென்ஸ்லயோ இன்னொருத்தங்க நல்லா வேகமா வரும்போது இல்லை உங்களை ஓவர்டேக் பண்ணும்போது அவன் பாரு எவ்வளவு பெரிய கார் வச்சிருக்கான், நம்ம எப்போ அந்த மாதிரிலாம் கார் வாங்க போறோம்னு உங்க மனசு அப்படியே தாவிரும்னு சொல்றாங்க. அதாவது இந்த புக்ல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஃபினான்ஷியல் ஸ்கில் அப்படிங்கிறது நான் எவ்வளோ சம்பாதிக்கணும், அதை நான் எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னு கிடையாதாமா. இப்போ நான் ஒரு செலவு பண்ண போறேன் அப்படின்னா இதுக்கு மேல செலவு பண்ணக்கூடாது, இதுதான் எண்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப், நம்ம செலவுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம்ல, அந்த இடத்துல தான் மிடில் கிளாஸ் மக்களும் மிடில் கிளாஸ் மைண்ட் செட் உள்ள மக்களும் பணக்காரங்களும் வித்தியாசப்படுறாங்கன்னு சொல்றாங்க. அதாவது சம்பாதிக்கும் போது போதும் அப்படின்னு சொல்றது கிடையாது, செலவு பண்ணும் போது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்றது தான் நமக்கு பணத்தை வளர்க்கறதுக்கு பணத்தை சேமிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாங்க. நாலாவது விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு பொறுமையா காத்திருக்கிறீங்க அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு செடி வைக்கிறீங்க, அது பெரிய மரமாகி உங்களுக்கு பழம் கொடுக்கறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த செடியை வச்சோன்னே அடுத்த நாளே போய் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் சோகமாக புலம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் ஏதாவது யூஸ் இருக்குமா? ஏன்னா 10 வருஷம் அது வளர்றதுக்கான டைம் கொடுத்தீங்கன்னா தான் 10 வருஷம் கழிச்சு அந்த சுவையான பழம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பணம் கூட அப்படிதான் சொல்றாங்க. நிறைய பேருக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல சேவிங்ஸ் பண்றது, இந்த ஆர்டி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு தெரியும். ஆனா என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மாசம் 1000 ரூபாய் போடுறதுல தான் எனக்கு பெரிய காசு வந்துட போதா அப்படின்னு தனியா எடுத்து வைக்காமையே இருக்கிற காசை ஃபுல்லா செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி 1000, 2000, 5000 எடுத்து வைக்கிறது தான் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு நீங்க நினைச்சு பார்க்காத அளவு ஒரு பெரிய அமௌண்ட்டை அவங்க கையில சேர போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் என்னன்னா காம்பவுண்டிங். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிறுதுளி பெருவெள்ளம்னா சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்து வைக்கிற ஒரு பொருள் தான் ஒரு நாள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து நமக்கு அது ஒரு பெரிய பலனை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. பணக்காரங்க எல்லாருமே நல்லா பாருங்க, ஒரே நாள்ல பணக்காரங்க ஆகிறது கிடையாது, இந்த லாட்டரி வின் பண்றவங்களை தவிர. மீதி எல்லாருமே கண்டிப்பா டைம் எடுக்கும், மாச கணக்கு வருஷ கணக்குல கண்டிப்பா ஆகும். அந்த அளவுக்கு நம்ம பொறுமையா தான் இருந்தாகணும். ஏன்னா நீங்க சரியான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது பணத்தை வளர்க்கறதுக்கு டைம் உங்களுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. 5வது விஷயம் என்னன்னா, நீங்க ஏன் பணக்காரங்க ஆகணும், உங்களுக்கு எதுக்கு பணம் வேணும்னு யாராவது உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? எனக்கு ஒரு பெரிய வீடு வேணும், எனக்கு ஒரு பெரிய கார் வாங்கணும், எனக்கு ஒரு 100 பவுன் தங்கம் வாங்கணும், இதெல்லாம் எனக்கு வாங்குறதுக்காக எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்புன்னு சொல்றாங்க. பணத்தால நமக்கு உண்மையிலேயே கிடைக்க வேண்டிய விஷயம், நம்ம எதுக்கு பணக்காரங்க ஆகணும் அப்படிங்கிறதோட கோல், உண்மையான கோல் என்னவா இருக்கணும்னா
ஃப்ரீடம்னு சொல்றாங்க. அதாவது இப்போ உங்க கையில ஒரு 10 கோடி பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் காலையில உங்களால நீங்க நெனச்ச டைம்ல எழுந்திரிக்க முடியல. கண்டிப்பா நேரமா எழுந்திரிச்சு தான் ஆகணும் உங்களுக்கு தூக்கமே வந்தாலும். நைட்டு உங்களால சீக்கிரமா தூங்க முடியல. உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. உங்களுக்கு பிடிச்ச உணவ அமைதியா, நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிட முடியல. உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு வெக்கேஷன் போக முடியல. அந்த பணத்தினால உங்களால உங்களோட நேரத்தையே உங்களுக்கு வாங்க முடியல அப்படின்னா, நீங்க இன்னும் பணக்காரங்க ஆகலன்னு தான் அர்த்தம்னு சொல்றாங்க. அதாவது உண்மையான வெல்த் என்னன்னா, அடுத்த நாள் காலையில அலாரம் வச்சு அவசர அவசரமா எந்திரிக்காம இருக்கிறது. உங்களோட வேலை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, அந்த வேலைய விடுறதுக்கான தைரியத்த உங்களுக்கு அந்த பணம் தான் கொடுக்கும். உங்க குடும்பத்தோட, உங்க குழந்தைங்களோட, உங்களோட அந்த ப்ரீஷியஸ் டைம ஸ்பெண்ட் பண்றதுக்கும் அந்த பணம் தான் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும்னு சொல்றாங்க. ஸோ நம்ம பணத்த வச்சு வாங்கக்கூடிய மிகப்பெரிய காஸ்ட்லியான பொருள் எது அப்படின்னா, நம்மளோட ஃப்ரீடம் தான். 6வது விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஊர்லலாம் வெள்ளம் அடிக்கடி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம்? கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியும்ல முன்னாடியே வெள்ளம் வரும்னு. அதுக்கான மெஷர்ஸ்லாம் முன்னாடியே எடுத்து வச்சா தான் என்ன அப்படின்னு கண்டிப்பா கவர்மெண்ட்ட குறை சொல்லுவோம். முக்கியமா சென்னை மாதிரியான நகரங்கள்லலாம் வெள்ளம் அடிக்கடி வரதுனால, கவர்மெண்ட் அதுக்கான பிரிவென்டிவ் மெஷர்ஸ முன்னாடியே எடுக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அதே மாதிரி இப்ப நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்லா செலவு பண்றீங்க. ஆனா உங்க லைஃப்லயும் ஒரு கஷ்டம் வரும்னு வச்சுக்கோங்களேன். வரக்கூடாதுன்னு நம்ம எல்லாருமே வேண்டிப்போம். அதையும் மீறி ஒரு கஷ்டம் வருது, உங்க லைஃப்ல ஒரு புயல் அடிக்குது அப்படின்னா, அந்த டைம்ல உங்கள காப்பாத்தக்கூடியது உங்களோட சேமிப்பு தான். அதனால தான் நல்லா பணக்காரங்கள் ஆகுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்களுக்கான சேமிப்பு, அவங்களுக்கான பாதுகாப்பு, ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் தான் அந்த பணத்த வச்சு அவங்களுக்கு தேவையான பொருட்கள வாங்குறது, இது எல்லாமே பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த புக் ஓவராலா நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம கையில இப்ப நெறைய பணம் இருந்தாலுமே, திடீர்னு ஒரு நாள் நம்ம பிசினஸ் ரொம்ப டவுன் ஆகலாம். நமக்கு உடம்பு முடியாம போகலாம். இல்ல நம்ம வேலை போகலாம். இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம திரும்பியும் முதல்ல இருந்து மன தைரியத்தோட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கையில இருக்கிற அந்த சேமிப்பு தான் நமக்கு அந்த தைரியத்த குடுக்கும்னு சொல்றாங்க. ஸோ இந்த புக்லேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நம்ம பணக்காரங்க ஆகுறது அதிகமா சம்பாதிக்கிறதுனால மட்டும் கிடையாது. அந்த சம்பாதிக்கிற பணத்த எப்படி ஹேண்டில் பண்றோம், எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான், நம்ம ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம கையில எவ்ளோ பணம் இருக்கும், எவ்ளோ சொத்து இருக்கும் அப்படிங்கிறதுன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க இந்த புக் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா கீழ கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மேல சொன்ன இந்த 6 விஷயங்கள்ல நீங்க ஆல்ரெடி எதெல்லாம் ஃபாலோ பண்றீங்கன்னும் கண்டிப்பா கீழ கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.